A sum was put at simple interest at a certain rate for 2 years. Had it been put at 3% higher rate, it would fetch rupees 72 more. The sum is. ஒரு தொகை 2 ஆண்டுகளுக்கு ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் தனி வட்டியில் வைக்கப்பட்டது. 3% அதிக விகிதத்தில் வைத்திருந்தால் ரூபாய் 72 மேலும் கிடைத்திருக்கும் எனில் தொகையை காண்க. ஸோ என்ன ஆன்சர் வரும் இதுக்கு? எப்படி போடலாம்? இப்போ என்னன்னா ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் பட் அது என்னன்னு நமக்கு தெரியாது. கரெக்டாக கொஸ்டினில் அதை பற்றி எதுவும் சொல்லலை. நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா 2 years அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னோட வேல்யூ 2 years. தென் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கொடுத்துருக்காங்க? X% தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா X + 3%. இப்போ இந்த மூணுத்துக்கும் கிடைக்கிற ஒரு எஸ்ஐயை விட இந்த X + 3% போட்டால் எஸ்ஐ வந்து எவ்வளோ கிடச்சிருக்குமா? 72 அதிகமாக கிடச்சிருக்குமா? அப்போது இங்கே நான் என்ன சொல்கிறேன்னா இந்த எக்ஸுன்றது எஸ்ஐயை குறிக்குதா? அந்த 3% அப்போ இந்த 72 குறிக்குமா? அதானே சொல்கிறாங்க கொஸ்டினில். அதாவது உங்களுக்கு நார்மல் ஒரு எஸ்ஐ வந்திருக்கும், அது எக்ஸு, அது X + 3% அப்படின்றது இந்த எஸ்ஐ + 72 அப்படின்றது. இந்த எக்ஸ் வந்து எந்த எஸ்ஐயை டினோட் பண்ணுது? சேம், இது ரெண்டும் ஈக்குவல் தானே. இங்கே பர்சன்டேஜில் சொல்லியிருக்கு. அப்போ இந்த 3% இஸ் ஈக்குவல் டு 72. கரெக்டா? அப்போது இதுலேருந்து 1% வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? 1% என்ன? 24. 24 3s are 72. ஓகேவா? ஆனால் இந்த 1% வேல்யூ இஸ் ஃபார் 2 years. இங்கே தான் நம்ம பார்த்தோம் 2 years. ஸோ 1 yearக்கு கன்வெர்ட் பண்ணும்போது சேம் 1% என்னவா மாறுது? 12ஆக மாறுது. 1% அப்படின்றது 12 அப்படின்னா பிரின்சிபல் என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? த சம் இஸ் அப்படின்னு கேட்குறாங்க. பிரின்சிபல் அமௌண்ட் தானே கேட்குறாங்க. பிரின்சிபல் ஆல்வேஸ் என்னவா இருக்கும்னு சொன்னேன் லாஸ்ட் கிளாஸில், 100. அப்போ 100% என்னவா இருக்கும்? 1200. டேரெக்டாக அவ்வளோதான் ஆன்சர். ஸோ 1% 12னா 100% வந்து 1200. அவ்வளோதான்.